வணக்கத்தை சொல்லிடுவோமா? சுதந்திர தின வணக்கம்ங்க வணக்கம்ங்க. தாய் பாட்டு பாடிட்டு இருக்கோமே, இது கூட நம்மளோட சுதந்திரம் சொல்லலாம். அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். சுதந்திரம் சுதந்திரம் சொல்றீங்களே, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டின் நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கண்ணே. சொல்றேன் தம்பி. நாட்டிற்கு வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் இங்க இருக்கிற வளத்தை பார்த்து நம்மளையே அடிமைப்பட்டு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பாட்டை போலவே ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை முழுசா ஆட்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இப்ப என்னங்க ஆட்சி? இப்படி அடிமைகளா கஷ்டப்பட்டு இருந்த நம் நாட்டு மக்களை காப்பாற்ற வந்த தேச தலைவர்கள் நிறைய பேரு. முக்கியமா சொல்லணும்னா கத்தியின்றி ரத்தமின்றி அகிம்சை முறையில நம் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு நம்ம காந்தியடிகள். இவ்வளவு அரும்பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தை நம்ம சரியாவா பயன்படுத்துறோம்? ஓ, நல்லா தானே பயன்படுத்துறோம். சரி தம்பி, நீ காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? நான் ஒரு 7-8 மணிக்கு எழுந்துக்குவேன். அடக்கடவுளே, நீ சேவலை பார்த்திருக்கியா? தங்கச்சி, இல்லடா நீ பார்த்திருக்கியாமா? ஓ, பார்த்திருக்கேன். எங்க தெரியுமா? எங்க அப்பா சிக்கன் நாங்க கடைக்கு போனப்ப கூண்டுல அடிச்சு வச்சிருந்தப்ப பார்த்தேன். சேவலுக்காக ஒரு பாட்டை பாடிடுவோமா? பாடிடுவோம். சேவலம் முடிச்சு கூண்டுல அடிச்சு கூவ சொல்லுகிற உலகம், ஆமா கூவ சொல்லுகிற உலகம், அது எப்படி கூவுமையா, அது எப்படி ஆடுமையா, அது எப்படி கூவுமையா, அது எப்படி ஆடுமையா. அந்த காலத்துல சேவல் கூவுனாதான் அப்பொழுதே விடியோன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா சொல்லுவாங்க. இப்ப எப்படி? செல்போன் மணியின் ஓசையை நான் கேட்டேன். விதவிதமான ரிங்டோன் ஒலி கேட்டேன். ஆமா ஆமா, இப்ப எல்லா வீட்லயும் செல்போன் தான் அலாரமே. சரி சரி, எழுந்தாச்சு. அடுத்து என்ன? குளியல் தான். குளியல் என்னன்னா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வேறுபாடு இருக்கு. சொல்றேன் கேளு. சனி நீராடு சொன்னது யாரு? நம்ம அவ்வை பாட்டி தான். ஆமா ஆமா, ஆமா, இப்பதான் கலர் கலரா விதவிதமா வாசனையா ஷாம்பு வந்திருக்கு. சரி தம்பி, ஒரு சொட்டு ஷாம்பு போட்டா ஒரு குடும்பமே குளிக்கிற அளவுக்கு வருமா? இதை நான் விளம்பரத்துல தான் பார்த்தேன். தரமான பொருளுக்கு எதுக்கு ஐயா விளம்பரம்? விளம்பரத்தை பார்த்து நாம ஏமாறக்கூடாது. ஆமா ஆமா, ஏமாறக்கூடாது, ஏமாறவும் மாட்டோம். வாரான ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது அந்த காலம், ஆமா அந்த காலம். தினமும் ஒரு ஷாம்பு தேய்ச்சி குளிப்பது இந்த காலம், ஆமா இந்த காலம். செல்வத்து வெள்ளையாச்சாக அந்த காலம், ஆமா அந்த காலம். தலைமுடிக்கு வண்ணம் அடிப்பது இந்த காலம், ஆமா இந்த காலம், ஆமா இந்த காலம். குளிச்சதுக்கு அப்புறம் என்ன? சாப்பாடுதான். சாப்பாடுன்னு சொன்ன உடனே எனக்கு
விருந்து சாப்பிடணும் நான் ஆசையா இருக்குன்னு சொல்றியே, விருந்துக்கான பொருள் எல்லாம் எங்கிருந்து கிடைக்குதுன்னு தெரியுமா? தெரியுமே, எங்க அம்மா கடையில இருந்து வாங்கிட்டு வருவாங்க. அந்த பொருள் எல்லாம் எங்க இருந்து கிடைக்குதுன்னு தெரியுமா? தெரியாதே. விவசாயிகள் நிலத்தை உழுது பாடுபட்டு பயிர் வச்சு நமக்கு கொடுக்கறாங்க. என்னென்ன சொல்றீங்க? ஆனா அப்ப நிலங்கள் எல்லாம் விவசாய நிலமா இருந்துச்சு. ஆனா இப்ப என்னென்ன ஆச்சு? இப்ப அந்த நிலங்களில நெகிழிகளை கொட்டுறதும் தொழிற்சாலைகள் இருந்து வரும் கழிவுகளாலும் ரொம்ப மாசுபட்டு இருக்கு. அப்போ ஆரோக்கியமான உணவு உண்டு வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப கஞ்சி கம்பங்களி அந்த காலம், ஆமா அந்த காலம். பிச்சா பர்கர் நூடுல்ஸ் ஆனது இந்த காலம், ஆமா இந்த காலம். உணவே இருமிட போல இருந்தது அந்த காலம், ஆமா அந்த காலம். வாழ்வே வென்று நூடுல்ஸ் ஆனது இந்த காலம், ஆமா இந்த காலம், ஆமா இந்த காலம். உணவே மருந்து, அப்போ மருந்தே உணவு இப்போ. சரியா சொன்னீங்க அண்ணன். ஆடம்பர உணவை தவிர்த்து ஆரோக்கியமான உணவை சாப்பிடலாம். ஆயிரம் சொல்லுங்க, ஆண்ட கஞ்சி பழங்கஞ்சி தான், அதுக்கு இணையே எதுவும் இல்லை. பழைய சோறு பச்சை மிளகா, ஆஹா ஆஹா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம். ஓஹோ ஓஹோ. நமக்கு கிடைச்சத பகிர்ந்து சாப்பிடுற சுகம் இருக்கே, அட அட அட. எடுத்து விடுவோமா பாட்ட? பாடிடுவோம். ஒன்னா இருக்க கஷ்டமோ உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், ஒன்னா இருக்க கஷ்டமோ உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, கா கா கா. அழுது வந்து குழந்தை யாருங்க? எங்கிட்டு ஒன்னா இருக்கிறது தனி மரம் தோப்பாகுமா? ஒரு மரம் இருந்தா கொஞ்சம் தான் பழம் கிடைக்கும், நிறைய மரம் இருந்தா கூட கொடியா அழலாம் இல்ல? அட கூறு கட்ட குக்கரே, பண்ணாரை மக்கரே, கூட்டு குடும்பத்தோட சிறப்பு சொல்றதா இந்த பழமொழி. அப்படியா அண்ணன்? அந்த காலத்துல ஒரே வீட்ல அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா மாமா அத்தைன்னு ஒரே குடும்பமா சந்தோஷமா இருந்தாங்க. எப்படிங்க அண்ணன்? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா, எங்கள் நட்பில் என்றும் இல்லை சேர்த்திரை லாலலா. கூட்டத்தோடு கூட்டமே ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். அது மட்டுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாகவும் ஆறுதலாகவும் இருந்தாங்க. இப்ப உள்ள இங்கிலீஷ்ல சொல்றாங்களே ஸ்ட்ரெஸ்னு, என்னது ட்ரெஸ்ஸா? தங்கச்சி, ட்ரெஸ்ஸுனா துணி தானே? அட கடவுளே, அது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னா மன அழுத்தம். உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கே ஸ்ட்ரெஸ் வந்துடும் போல இருக்கே. அந்த காலத்துல ஸ்ட்ரெஸ்னா என்னன்னே தெரியாது. அப்ப வீடெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. ஆனா இப்போ அம்மா ஒரு ஊரிலே, அப்பா வேறு ஊரிலே, அண்ணன் தம்பி நாம மட்டும் அன்பில்லாத இடத்திலே. இந்த மாதிரி தனித்தனியா இருக்கிறதுனால சின்ன வயசுலயே நல்லது எது கெட்டதுன்னு முடிவெடுக்க முடியாம மனசே உடஞ்சு போயிடுறாங்க. ஆமா ஆமா, மனசே உடைஞ்சு போயிடுறாங்க. இந்த அப்படி கேட்டா காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன மனுஷனுங்க? மனுஷனா எப்படியானே இருக்கணும்? அதுவா சொல்றேன் கேளு. மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன்? வாழ்வோர் செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா? வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டில் இழைப்பவன் மனிதனா? பிறர்க்காக கண்ணீரும் உறவுக்காக சென்னீரும் சிந்தும் அவனே மனிதன் மனிதன் மனிதன். அண்ணன், மனுஷனா இருந்தா கஷ்டப்படுறதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும். அது நம்மள பல கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றும். எப்படி? பாட்டாலே சொல்றேன் கேளு. தர்மம் தலைகாக்கும், சகலகாலத்தின் உயிர் காக்கும். தர்மம் தலைகாக்கும், சகலகாலத்தின்
காக்கும். நூத்துல ஒரு வார்த்தை. அந்த காலத்துல பெரியவங்க தான் தான தர்மம் செய்ய சொல்லி கொடுத்தாங்க. பிள்ளைகளும் தாய் தந்தை சொல் கேட்டு வளர்ந்தாங்க. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லி மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்னை இல்லை. ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும்னா பணம் வேணும். அதுக்கு இஷ்டப்பட்டு உழைக்கணும். உழைப்பாளிக்கு கிடைச்ச காசு மரியாதை இருக்கே, அட அட அட. அண்ணே, எப்படி உழைக்கணும்? ஓடி ஓடி உழைக்கணும். ஆனா களைப்பை போக்கணும் இல்லையா? களைப்பை போக்கணும் இல்லையா? அதுக்குதான் ஓடி ஆடி விளையாடணும்னு சொன்னது யாரு? நம்ம பாரதியாரு. என்னது பாரதியாரா? காவிரியாரு சரி, வைகையாரு சரி, வேலூர் கூட ஓடுது பாலாறு சரி. சரி, அது யாருன்னா பாரதியாரு? அட அறிவு கொடுத்தே, அவர் தமிழ் கவிஞர் பாரதியார்மா. அவர் விளையாட்டை பத்தி உனக்கு சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒன்றிருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒன்றிருக்கலாகாது பாப்பா. அண்ணே, அந்த காலத்துல என்ன விளையாட்டு விளையாடினாங்க அண்ணே? ஆடு பள்ளி கபடி கொண்டி அந்த காலம். ஆமா, அந்த காலம். கல்லுடல விளையாடுவது இந்த காலம். ஆமா, இந்த காலம். சிக்கா 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 சிக்கா. செல்போன் கம்ப்யூட்டர்ல மட்டும் விளையாடாதீங்க, மூளையே மங்கிடும். ஆமா ஆமா, மூளையே மங்கிடும். அதிகமா பயன்படுத்தினா கண், காது, முதுகு தண்டு வரும். விரல்கள் இலக்கு ஏகப்பட்ட பாதிப்பு வரும். ஆமா ஆமா, ஏகப்பட்ட பாதிப்பு வரும். நாக